ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.1ல 8 சம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. The radius of a sphere increases by 25%. Find the percentage increase in its surface. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுக்கு மட்டும் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சம்மோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஸ்பியர் இருக்கான். ஒரு நார்மல் ஸ்பியர்ல என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரேடியஸ் தான் சாமி இருக்கும். கிளியரா இருக்கா? ரைட். இப்போ இந்த ரேடியஸ் இருக்கு. இந்த ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கான். சரியா? ஸோ நார்மல் ரேடியஸ் ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. ஒருத்தர்கிட்ட 20 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். ஒருத்தர்கிட்ட 20 ரூபாய் இருக்கு. இந்த 20 ரூபாய் வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட 20 ரூபாய் இருக்கு. அந்த 20 ரூபாயில 25% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் 20 ரூபாவோட 25% என்னன்னு கண்டுபிடிக்கணும். எந்த ஒரு நம்பரோட 25% கண்டுபிடிக்கணும் அல்லது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னாலும் ஒன்றும் இல்லை, அந்த நம்பரை போடுங்க, இன்டூவை போடுங்க. 25% இருக்கா, அப்ப பர்சன்ட்னா 25 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இத போட்டீங்கன்னா 20யோட 25% கிடைச்சிடும். இப்ப நல்லா கவனிங்க. 155. இப்ப 20 ரூபாங்கிறது 100% அப்படின்னா அதோட 25% எவ்வளோ? 5 ரூபா. ஓகேவா? ஆல்ரெடி இப்போ இவ நல்லா கவனிக்கணும். இது வந்து 25% தான். இது வந்து 25% தான் 5 ரூபா. 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தானே சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணிக்கணும்? ஆல்ரெடி அவர்கிட்ட 20 ரூபா இருந்தது. 25%ங்கிறது 5 ரூபா. அப்ப இப்போ அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 25 ரூபா. இது கிளியரா இருக்கா? இந்த இது அப்படியே இங்க போடுங்க. இப்போ நியூ ரேடியஸ் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 6 எந்த நம்பர் இருக்கோ அதை 6ன்னு போட்டு 25/100 அதை தானே இங்க பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டோம்? அதை ஆட் பண்ணோம். ஆமாவா? ஸோ அப்போ பிளஸ் ஆர். இந்த கான்செப்ட் கிளியரா புரியுதா? புரியலன்னா இந்த எக்ஸாம்பிள் வச்சு இன்னொரு வாட்டி படிங்க, புரியும். ஓகேவா? ரைட். இப்போ ஏன் இப்படி போட்டேன்னு புரியுதாக்கண்ணா? இப்போ ஃபர்ஸ்ட் ரேடியஸ் அப்படின்றது 6 இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 25% இன்க்ரீஸ் ஆகி போச்சு. அப்போ இப்போ என்னோட ரேடியஸ் என்ன? 25/100 ஆர் பிளஸ் ஆர். ஸோ இன்டூல தானே இருக்கு. இதை தான் இப்படி எழுதியிருக்கேன். இது கிளியரா இருக்கா? இப்போ வரைக்கும் புரியுதா? சரி. பிஃபோர் கோயிங் டு த ரெஸ்ட் ஆஃப் த சம், ஃபர்ஸ்ட் நாம ஜென்ரலா ஒரு ஸ்பியருக்கான சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கும் அப்படின்னா 4πr². 4π. ஸோ அப்போ இப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னவா மாறிடுச்சு? 4 இன்ட்டு π இன்ட்டு ஆர். இப்போ என்னவா மாறிடுச்சு? 25/100 ஆர் பிளஸ் ஆர். r² தானே அதோட ஃபார்முலா. இப்படி மாறி போச்சு. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். இப்போ இதை 2 விதமா பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நான் கண்டுபிடிச்ச பிறகு அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சுப்பேன். சரியா? அப்ப நல்லா கவனிங்க. இப்போ இதை பார்க்கும்போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டஃபா இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இங்க 40 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம், இங்க 45 ரூபா. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ராஜா கேட்டா டக்குன்னு சொல்றீங்க 5 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாவா? ஸோ எப்படி கண்டுபிடிச்சிங்க? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்க. ஸோ அதே தான் நான் இப்போ பண்ண போறேன். ஸோ இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்கு? 4π25/100 ஆர் பிளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. அப்போ இங்க ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இங்கேயும் 4π இருக்கு, இங்கேயும் 4π இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் காமனா வெளியே எடுத்துடலாமாக்கண்ணா? காமனா வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4π காமனா வெளியே எடுத்தோம் அப்படின்ட்டுனா இங்க 25/100 ஆர் பிளஸ் ஆர்
the whole square minus r square. முடிஞ்சு போச்சா சாமி? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 4 pi. ஸோ இப்போ இது இங்கேயே அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 5 times 20 times 1 time 4 time. அப்போ என்ன கிடைக்கும்? r by 4 plus r the whole square minus r square. பிராக்கெட்டை கிளியரா போடுங்க சரியா? ஏன்னா இந்த 4 பை அப்படின்றது இந்த டேர்முக்கும் பொருந்தும் இந்த டேர்முக்கும் பொருந்தும் அதனால சரியா? ஸோ இப்போ 4 பை ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன் ஒரு பக்கம் நம்பர் நடுவில் ப்ளஸோ மைனஸோ வந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ ஆர் பிளஸ் 4r by 4 the whole square minus r square. கிளியரா இருக்கா? சரி இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஃபோர் பை. ஸோ இது லைக் டேர்ம்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5r by 4 the whole square minus r square. ஸோ அப்போ 4 பை இது எப்படி எழுதிக்கலாம்? 5r by 4 into 5r by 4 ஆமாவா? மைனஸ் ஆர் ஸ்கொயரா? ஸோ இப்போ இந்த 4 பையை இங்கேயும் அதே 4 பையை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 4 பை 5r by 4 into 5r by 4 இது ஒரு டேர்ம் மைனஸ் அகைன் இந்த 4 பை ஆர் ஸ்கொயர். சரியா கண்ணா? அப்போ இந்த 4 கேன்சல். ஸோ 5 5s are 25 r square pi by 4 minus 4 pi r square. ஸோ இங்கேயும் பை ஆர் இருங்க உங்களுக்கு கிளியராக எழுதிடுறேன். இதை மாற்றி எழுதிடுறேன் பை ஆர் ஸ்கொயர்னு. ஓகே ஸோ டக்குன்னு மைனஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன் ஒரு பக்கம் நம்பர் நடுவில் ப்ளஸோ மைனஸோ இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 25 பை ஆர் ஸ்கொயர் பை 4னு போடக்கூடாது. ஸோ இந்த 4 கொண்டு வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 16 பை ஆர் ஸ்கொயர். இப்போ தான் இந்த ஹோல் டேர்மை நீங்கள் மைனஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ராக்ஷன் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே காமனாக இருக்கணும் ரைட்டா? ஸோ அப்போ 25ல் 16 போச்சு அப்படின்ட்டுனா 9 பை ஆர் ஸ்கொயர் பை 4. இதுதான் கண்ணா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிற நம்பர். ஸோ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கு தான் நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறேன். இது வந்து இன்க்ரீஸ் ஆனது. ஸோ இதுதான் இன்க்ரீஸ் ஆனது. இப்போ என்ன கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போ டு ஃபைண்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், டு ஃபைண்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அது மேல. ஸ்டார்டிங்ல அது எவ்வளோ இருந்தது? இங்க பாருங்களேன். ஸ்டார்டிங்ல ஒரிஜினலா அது எவ்வளோ இருந்தது? 4 பை ஆர் ஸ்கொயர்னு இருந்தது. 4 பை ஆர் ஸ்கொயர்னு இருந்தது. இப்படி இருந்தது தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு? 9 பை ஆர் ஸ்கொயருக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. பை ஆர் ஸ்கொயர் பை 4க்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ ஒரிஜினல் வேல்யூ. சரி இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் இப்போ இன்க்ரீஸ் ஆனதை கொண்டு போயிட்டு இப்போ வந்து 4 பை ஆர் ஸ்கொயர் இருந்தது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே நீங்க ஏன் வந்து இந்த 9 பை ஆர் ஸ்கொயர் பை 4க்கு போனீங்க? இதுக்கு எதுக்கு போனீங்க? இங்கே தானே வரணும், இதுதானே இன்க்ரீஸ் வேல்யூ அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆமாவா? ஸோ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதுக்கு நான் பதில் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நல்லா கவனிங்க. இப்போ 40 ரூபா 45 ரூபாவா ஆயிடுச்சு. இன்க்ரீஸ் ஆனதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் ஒரிஜினலா என்கிட்ட எவ்வளோ இருந்தது? 40 ரூபா இருந்தது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பேன். 5 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூவை தான் நான் இங்க எடுத்துட்டு வந்து போடுவேன். புரியுதா? ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், காமன் டவுட்.
பர்சன்டேஜ் அவ்வளோ. இது கிளியரா இருக்கா? இப்போ நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன்? டிவைடட் பை இது இன்டூ 100. அவ்வளவுதான் கண்ணா. இது கிளியரா இருக்கா? ரைட். ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆனது எனக்கு எவ்வளோ? 9 பை ஆர் ஸ்கொயர் பை 4 ஹோல் டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ? 4 பை ஆர் ஸ்கொயர் இன்டூ 100. இதை சால்வ் பண்ணுங்க, ஆன்சர். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ மொத்தமா 2 கோடு இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே 9 பை ஆர் ஸ்கொயர் பை 4, இந்த ரெண்டாவது கோடு இன்டூவா மாறிடும். இன்டூவா மாறிடுச்சு அப்படின்னா 1 பை 4 பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியாக்கண்ணா? கீழே எதுவும் இல்லைன்னா, இந்த நம்பர் கீழே எதுவும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும். புரியுதா இது? ஸோ ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிறது அப்படியே நடு கோடு இன்ட்டு இங்க இருக்கிற கோடு மேல இருக்கிறது கீழே, கீழே இருக்கிறது மேல, ரெசிப்ரோக்கல்ல வந்துடும். இப்போ இங்க இன்டூ 100. இந்த பாயிண்ட்டை கிளியரா எழுதின பிறகுதான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். பை ஆர் ஸ்கொயர் கேன்சல். ஸோ இது 2 டைம்ஸ், இது 50 டைம்ஸ், அகைன் இது 25 டைம்ஸ். மிச்சம் இருக்கிறது எழுதிக்கலாமா? ஸோ 9 இன்டூ 25 பை 4. ஆமாவா? ஸோ அப்போ மிச்சம் 4, 18, 22 by 4. ஸோ டிவைட் பண்ணிடுமா? 225 by 4னா 5 times 20, 25னா 6 times 24, மிச்சம் 1. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணோம்னா பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துனா 2, 8, மிச்சம் 2, ஆல்ரெடி பாயிண்ட் வச்சிட்டோம், ஒரு 0. ஸோ 5. தட்ஸ் ஆல். ஹோல்சம் ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னது? 56.25%. பர்சன்டேஜ் போடணும், ரைட்டா? ஒரே சிங்கிள் ஸ்டெப்ல ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்ல கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் பெரிய சம்மா தான் போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நல்லா கவனிக்கணும். நான் சம் அப் பண்றேன் பாருங்க. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேக்குறாங்க. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுக்கு மட்டும் தான் பர்சன்டேஜ் கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். 40, 45 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? 45 மைனஸ் 40, இதுதான். அப்போ செகண்ட் வேல்யூ மைனஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்போ அந்த மைனஸ் பண்ணி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சேன். ஸோ இன்க்ரீஸ் ஆன வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு ஒரிஜினல் வேல்யூவை கீழே போட்டேன், இன்க்ரீஸ் ஆன வேல்யூ மேலே போட்டு இன்டூ 100. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய இடம். சரியா? ஸோ அப்போ இதுதான் எப்பயுமே பர்சன்டேஜ்னா அவங்க மார்க்கும் கூட அப்படித்தானே நான் போடுவாங்க. இப்போ 100னா டோட்டல் வேல்யூ கீழே போட்டுருவாங்க, நீங்க எடுத்த மார்க் இங்க போடுவாங்க, அப்படித்தானே போடுவாங்க. ஸோ அதான் ஒரிஜினல் வேல்யூ, டோட்டல் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ அதே தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அதை கீழே போட்டு சால்வ் பண்ணேன். சரியாக்கண்ணா? ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். புரியல, ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.